பொதுவா பரலோகம் போம்போது நான் வந்து எங்க அப்பாவ பார்க்கலாம், எங்க மனைவிய பார்க்க போறேன், இல்ல என்னோட தாத்தாவ பார்க்கலாம் அப்படின்னு பொதுவா நம்ம நெனைக்கிறோம். அத லாங் பண்ணியே நான் பரலோகம் போலான்னு இருக்கேன். போனா நான் நமக்கு முன்னாடி போனவங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு. கிறிஸ்ட் கிட்டயும் கேட்கறாங்க. நான் இது முன்னாடி அந்த கேள்வி நான் வச்சேன். ஆ இந்த இந்த உலகத்துல இருக்கிறவங்கள நம்ம அங்க எப்படி பார்க்கலான்னு. இதுல ஆழமான ஒரு கேள்வி தான் அது. ரொம்ப லைட்டா கேட்கறேன். நேயர்களுக்கு எப்படி நம்ம பைபிள் படி எப்படி தெளிவுபடுத்தணும்? அது ரொம்ப காலமா இது ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆ. நம்பிக்கையா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, மோட்டிவேட்டா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அடக்காராதனையே அப்படித்தானே சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம என்ன சொல்லி அனுப்புறோம்னா, ரொம்ப துக்கமா இருக்கிறவனுக்கு ஆறுதல் படுத்துற வேர்டு அது. என்ன அப்படின்னு கேட்டா, கவலைப்படாத, நம்ம அவரை திருப்பி போய் பார்க்க போறோம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா. பவுலும் 1 தெசலோனிக்கர் 4 என்ன சொல்றாருன்னா, 13-16 நீங்க வாசிக்கும்போது, மரித்தோரை குறித்து நீங்கள் துக்கமா இருப்பது, அறிவில்லாமல் இருப்பது எனக்கு பிடிக்கல. அவரே சொல்றாரு, மரித்தோரை குறித்து நீங்கள் அறிவில்லாத எனக்கு மனம் இல்லை. நாம எல்லாருமே அவங்களை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் எழுதுறாரு. நம்ம திருப்பி அவங்களை போய் சந்திக்க போறோம் அப்படின்னு தான் எழுதுறாரு. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம சர்ச் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கு. என்ன நம்பிக்கையில் இருக்குன்னா, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, பிள்ளைகள் யாரை மறிச்சோமோ நம்ம போய் அவங்களை என்ன செய்வோம், போய் பார்ப்போம். அங்க போய் நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆமா, கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில தான் அப்ப நம்ம ஆறுதலும் அடைகிறோம். ஆமா. ஒரு கன்சோலேஷன் கிடைக்குது. ஒரு கன்சோலேஷன் கிடைக்குது. ஆனால் நிஜம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க அங்க போயிட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பரலோகத்துல தான் இருக்க, பரதேசில தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் போய் என் தாயை தாயாகவே அங்கே பார்ப்பேனா? இதே கேள்வி தான் இயேசு கிட்ட கேட்டாங்க. ஆமா, ஸ்ட்ரைட் கொஸ்டின். 7 பேருக்கு மனைவியா இருந்தா, அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க யாருக்கு அங்க மனைவியா இருப்பா அப்படின்னு அந்த டவுட் வருது. உடனே இயேசு சொல்றாரு, நீங்க வசனத்தை அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. ஸ்ட்ரைட்டா சொல்றீங்க. நீங்க போய் இங்க கணவன் மனைவியா இருக்கிறோம், அங்க மனைவியா இருக்க போறது இல்ல, கணவன் மனைவியா இருக்க மாட்டாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க தாயும் தகப்பனும், அதாவது என் தாயை நான் பாக்குறேன், எனக்கு எங்க அம்மா ரொம்ப இஷ்டம். எங்க அம்மா போகும்போது நான் அழுறேன், ஐயோ அம்மா போகக்கூடாதுன்ற, வேற வழியில அனுப்பி தான் வைக்கணும், பாடி வச்சுக்க முடியாதுல்ல, அனுப்பியாச்சு. ஆனா என்ன நம்பிக்கையில திருப்பி நான் எங்க அம்மாவை பார்ப்பேங்கிற நம்பிக்கையில. ஆனால் திருப்பி நான் எங்க அம்மாவே பார்ப்பேனா? அப்படியானால் பரலோகத்திலையும் அப்பா அம்மா இப்படிதான் இருக்க போறோமா எல்லாருமே? வசனத்தின்படி என்ன சொல்லுது? 1 யோவான் 3 2வது வசனத்தை சொல்லுது. அது கீ வேர்ஸ். நமக்கு வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. அங்க போய் நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வெளிப்படும் போது, அவர் வரும்பொழுது, அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அதோட அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, இங்கதான் இந்த ஒரு டெம்பரவரி தான் இது, தாய் தகப்பன் என்று எல்லாமே. சரி, இப்போ இங்க இருந்து நம்ம அங்க போயிட்டோம். போன பிறகு எப்படி இருப்போம்னா, எல்லாருமே இயேசு மாதிரி தான் இருப்போம். அதான் ரோமர் 8:29 சொல்றது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்ம அழைத்திருக்கிறார். அத்தனை பேரும் கிறிஸ்து சாயலுக்கு போயிடுவோம். இப்போ நீங்க இந்த கொஸ்டின் ஏன் வருதுன்னா, நான் பார்த்த என் தாயை புதைச்சதுனால திருப்பி பாப்பேன்னு எனக்கு ஆசை. லாங்கிங் தானே. சரி, இப்போ நான் கேட்கிறேன், எங்க அம்மாவுடைய ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாவை நான் பாப்பேனா? சரி, நான் ஹெவனுக்கே போறேன், அவர் என் தாத்தான்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி? ஏன் தெரியாது? நான் தான் இங்க பார்க்கலையே. நான் பார்த்த ஒரு ஆளை அங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். நான் பார்க்காத ஒரு ஆளை அங்க பார்க்க என்ன செய்யல, ஆசைப்படல. இப்போ எங்க அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்க அப்பா பார்க்க ஆசைப்பட்டிருப்பாங்களா? அவங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாரு? அவங்க அப்பா பார்க்க ஆசைப்பட்டிருப்பாரு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நம்ம மனுஷீகத்துல நம்ம ஆசைப்படுற ஒரு ஹியூமன்லி நேச்சர். ஆனால் பைபிள் படி நான் தாயை பார்க்க போறதில்லை, மகனை பார்க்க. இன்னும் சொல்ல போனா, அப்படி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதுக்கு நீங்க டீப்ரோமோட் பண்றீங்க அவங்கள. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள் இருக்கு. ஹெவன்லி பாடிக்கு போயிட்டாங்க அவங்க, ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு போயிட்டாங்க. நீங்க திருப்பி அவங்களை என்ன பாடி கொண்டு வரீங்க? வேர்ல்ட்லி பாடி கொண்டு வரீங்க. டீப்ரோமோஷன் தான். அங்க போய் இதை விட மேலான பாடியில அவங்க இருப்பாங்க. அவங்க நீங்க அங்க பார்த்து திருப்பி அம்மா அப்பான்னு கட்டி பிடிச்சிங்கன்னா ஹெவனா இருக்காது. ஹெவன் திருப்பி பூமியா மாறிடும். நான் தான் விளையாட்ட சொல்வேன். இது வந்து அம்மாவை பார்க்குறோம், அப்பாவை பார்க்குறோம் ஆசையில தான் நம்ம அப்படி சொல்றோம். பிள்ளையை பார்க்குற ஆசையில மாமியார் மருமகளும் பார்ப்பாங்களா? கதையே வேற ஆயிரும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவங்க 2 பேருக்கு பஞ்சாயத்தாமன். ஸோ அதனால அங்க யாரையும் தெரியாது. அவர்கள் வேற ஸ்பிரிச்சுவல் பாடியில் இருப்பாங்க. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பரலோகத்துக்கு அவங்க போயிட்டாங்க, ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாரு. இதை விட மேலான ஆசீர்வாதத்தில் இருக்காங்க அவங்க. நான் திருப்பி போய் அவங்களை எங்க அம்மாவை பார்க்கணும்னா நான் திருப்பி டீப்ரோமோட் பண்ணுவேன் அவங்கள. அவங்க அதை விரும்ப மாட்டாங்க, நீங்களும் விரும்ப மாட்டாங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க. இப்போ நீங்க ப்ரோமோட் ஆயிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ என்ன வச்சுக்கோங்க, உங்க கூட வேண்டாம். நான் ஹெவனுக்கு போயிட்டு இறந்துட்டேன், ஹெவன் போயிட்டேன், அதாவது பாரடைஸ் போயிட்டேன். நான் இப்போ ஏஞ்சல் மாதிரி மாறிட்டேன். இப்போ நீங்க திருப்பி வந்து பிரதர் ஜெகனை பார்க்கணும், திருப்பி வர சொல்லுங்க, நான் ஒத்துப்பேனா? நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு என்ன திருப்பி? ஏன்னா ஒரு சம்பவமே இருக்கு, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஸோ அதனால வேதத்தின்படி போய் பரலோகத்துக்கு போய், அல்லது அது பரலோகத்துக்கு போறாங்க, பாரடைஸ் போறாங்க, வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். பாரடைஸ்ல மனிதவங்க இருக்காங்க, அவர்கள் ஏஞ்சல் பாடிக்கு மாறிடுவாங்க. இதுல இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் கிறிஸ்ட் அது தெளிவா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு வேற சொல்றாரு. ஸோ நம்மளும் தப்பா புரிஞ்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு வேணா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாமே. ஹெவன்ல போய் அம்மாவை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன், எனக்கு அவங்க வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இவங்களுடைய ஆள் மனசுக்குள்ள இவங்களுக்கு இருக்கிற எண்ணத்தை தான் பிரதிபலிக்குதாங்க. ஃபேக்ட் இல்லை. ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தாரு, ஒரு இதில் எழுதியிருந்தாரு, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு ரொம்ப துக்கமாக இருந்தேன். பாண்டவர் சொன்னார், துக்கப்படாது, உங்கள் அம்மாவுக்கு ஹெவனில் நல்ல வேலை கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னு சொன்னால், பூமியிலேருந்து மறிச்சு வரவங்களுக்கு கேட் திறந்து விடுற கேட் கீப்பர் வேலை கொடுத்துருக்கிறேன். இது என்ன கான்செப்ட்? ஹெவனுடைய கேட்டு மூடப்படுமா? இல்லை, எதுக்காக மூடி வைக்கிறாங்க ஹெவனை? எதுக்கு கேட் கீப்பர் வேலை? நான் அழைக்கப்பட்டது எதுக்குன்னா, இரவும் பகலும் அவரை துதிப்பதற்கு. இப்போ இங்கே இருக்கும்போது நான் ஒரு பிள்ளை ஆகிட்டேன். பிள்ளை எப்படி கேட் கீப்பர் ஆகும் இல்லையா? வசனம் சொல்லுது, என்னோட கூட உடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அவர் எதிர்பார்க்கிற லெவலே வேற, அவர் நமக்கு வச்சிருக்கிற ஸ்டாண்டர்டே வேற. நான் இப்போ இப்படி சொல்லும் போது நம்ம ஆட்களுக்கு இந்த ஃப்ளஷியா ஒரு தாட்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அப்பாடா, பரலோகத்துல நல்ல வேலை கிடைச்சிச்சு, அதாவது கவர்மெண்ட்ல கேட் கீப்பர் ஆயிட்டாங்கன்ற மாதிரி ஹெவன்ல கேட் கீப்பர் ஆயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஹெவன்ல கேட் கீப்பரா இருக்கணும்னா நான் ஏன் ஹெவனுக்கு போகணும்? நான் ஹெவன்ல காடுக்கு சன்னா போறேன், டாட்டரா போறேன். இது எல்லாமே ஒரு டீப்ரோமோஷன் வேலை. அதாவது பூமியோடைய சிந்தனைகளை அப்படியே ஹெவனுக்குள்ள போய் மாத்துறது. அதான் அதோட வேலை.